உறுதி, தன்னடக்கம், விவேகம், இந்த 4 பண்புகளையும் நாம் எப்பொழுது நம்மில் வளர்த்தெடுக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய முயற்சியின் வழியாகவே அவற்றை நாம் அடைய முடியும். ஆனால் இறையியல் பண்புகள் என்பவை நம்மால் வளர்த்தெடுத்து விட முடியாது. அதாவது கடவுள்தான் அதை நமக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் இறை நம்பிக்கையில் மிகுந்தவர்களாக இருக்கிறீர்களா, எதிர்நோக்கில் மிகுந்தவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது அன்பினால் ஆள்பவராக இருக்கிறீர்களா என்று சொன்னால் இதை கடவுள்தான் உங்களுக்கு தர முடியும். அதனால தான் இதுக்கு பேர் இறையியல் பண்புகள், தியலாஜிக்கல் வேர்ச்சியூஸ் என்று திரு அவை நமக்கு கற்பிக்கிறது. அதனால் மற்ற அந்த பண்புகள் மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் இவற்றை நம்மில் வளர்த்து கொண்டு விட முடியாது. இதற்கு இறைவனுடைய துணை தேவை. ஏனென்றால் இவை இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இன்றைக்கி நீங்கள் கோயில் எல்லாம் இருக்கிறீங்க, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் கோவிலில் திருத்தலத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் இன்னைக்கு முயற்சி எடுத்தேன், நாங்கள் எல்லாரும் வண்டியை ஏற்பாடு செஞ்சு இங்கே வந்தோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடவுள் உங்களை இங்கே வர வைத்தார் என்று சொல்வது தான் உண்மை. கடவுள் உங்களுடைய உள்ளத்தில் பேசினார். அந்த உள்ளத்திற்கு, அந்த குரலுக்கு நீங்கள் செவி கொடுத்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் இறை நம்பிக்கை என்பது கடவுள் நமக்கு தரக்கூடியது. அதே போல நீங்கள் எதிர்நோக்கில் மிகுந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது இறைவனிடமிருந்தே வரும். அதே போல் அன்பில் மிகுந்தவர்களாக இருந்தாலும் அது இறைவன் தான் உங்களுக்கு தர முடியும். இந்த 3ஐயும் பார்க்கும் பொழுது அன்னை மரியாதை